விஷ்ணு டெல்லியில் கோடிக்கணக்காக நியமித்து ரோடு கான்ட்ராக்டு, வெளிநாடு கான்ட்ராக்டு, இந்த கரண்ட்டுக்குள்ளே கான்ட்ராக்டு, எல்லா கான்ட்ராக்டும் டெல்லி பிரதமர் நியமிப்பான், மந்திரி நியமிப்பான். அப்போ வெளியில் அபானி அதானி இவனுங்களுக்கு பூரா அந்த கான்ட்ராக்டை கொடுத்து அந்த பேப்பர்களை கொடுத்து அவனுங்களுக்கு பூரா கமிஷன் அடித்து பூரா பல கோடி இந்த பேப்பர் அச்சடித்த பேப்பர் உலக நாடே தான் நடக்குது. தாய் இந்தியா நாடு முழுவதும் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அதே மாதிரி உலக நாடு பிரதமர் பூரா அதெல்லாம் கரெக்டாக கையை குலுக்கி எல்லா நாட்டிலையும் கரெக்டாக இருப்பான். சும்மா பம்மாத்துக்கு இப்போ வேலை காட்டுவான். எல்லா பிரதமரும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு உலக நாடு அப்படி பம்மாத்துக்கு வேலை வைப்பான். பம்மாத்துக்கு குடியரசுத் தலைவர் எல்லாமே. ஏன்னா ஐயா உட்காந்துட்டாருன்னு எல்லாம் தெரியாதுல்ல. இதுக்கு எப்படியாச்சும் நம்ம எப்படியா அது செகண்டில் 30 அந்தந்த நாட்டில் தூக்கிடுவான். அரசியல்வாதி ஒன்று விட மாட்டான். வலிச்சு அள்ளி விலங்கு மாட்டி, கை விலங்கு கால் விலங்கு அதை மாட்டி தான் தூக்குவான், விடமாட்டான். முக்கால் சத்தியம். ஏட்டா அவனுக்கு 7 ஜென்மமாக அவனையும் இந்த ஜென்மத்தில் பாடாப்படுத்தினில விடமாட்டான்டா. 2 வெதரை கசக்கி தான் விடுவான், ஆசை தீர கசக்குவான், வளைச்சி நிற்பான். அது கூடுதலாக எடுப்பார் ஐயா நீதியரசர். பூராமே இராணுவ முப்படையில் கூடுதலாக அள்ளி எடுப்பார். அள்ளி எடுக்கல ஒழுங்கு கையெழுத்து போட்டு கையெழுத்து வாங்கி தான் இறக்குவார். எல்லாமே நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்தே நடத்துவார், கோர்ட்டிலேருந்து நடக்கும். தப்பு செஞ்சு 75 வருஷம் கோடியாக வாய்ச்சான்ல, அது பூரா திரையுலகத்தில் விட்ட கணக்கு, பிரதமர் விட்டது கணக்கு இருக்குது, நிதியமைச்சர் கொடுத்த கணக்கு இருக்குது, குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி கொடுத்த கணக்கு இருக்குது, முதலமைச்சர் பூரா கொடுத்த கணக்கு இருக்குது, அடுத்தாப்புல எம்எல்ஏ கணக்கு இருக்குது, எம்பி கணக்கு இருக்குது, மந்திரி கணக்கு இருக்குது, பஞ்சாயத்து போர்டு கணக்கு, எல்லாமே திரையுலகத்தில் விட்ட கணக்கு பூரா உள்ளே இருக்குது. அது கண்டிப்பாக வலிச்சு தூக்கி விலங்கு மாட்டி தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. பல கோடி அங்கே பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் ஏர்போர்ட்டு அமைக்க வாத்தாயிலே உன் பொண்டாட்டிகளை அமைச்சு ஏர்போர்ட்டு விமானத்தை விடுங்கடா. முட்டாப்பையில் உன் உயிர் வாழ்றதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. அங்கங்கே அந்தந்த நாட்டுக்குள்ளே அதுக்கு தான் அந்தந்த நாட்டுக்குள்ளே உள்ளே எல்லாமே தெளிவார். ஒன்று கூட விட மாட்டார். முக்கால் சதி